வணக்கங்க. நான் பெங்களூர்லேருந்து கண்ணன் பேசுகிறேங்க. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படி பலன் சொல்கிறது? ஜாதகம் பார்க்க வந்தவங்கள்ட்ட அவங்கக்கிட்ட கேட்காம, அவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்காம, ஜாதகத்தை பார்த்து அவர் எதுக்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்கார் அப்படின்னு பலன் சொல்கிறது. இப்போ இவருக்கு நடக்கிறது புதன் புத்தி. இந்த புதன் ஆறுக்குடையவர். ஆறுக்குடையவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு வேலையை பற்றி ஒரு கேள்வி இருக்கும். ஏங்க வேலையை பற்றி ஒரு கேள்வி இருக்கான்னு? ஆமாங்க, பார்க்குற வேலையை பற்றி ஒரு கேள்வி இருக்குன்னாரு. இந்த புதன் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 8ல் உட்காந்துருக்கார். 4 அப்படிங்கிறது தான் பதவி, பட்டம், இதெல்லாம். அப்போ இவர் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறார். அவர்கிட்ட ஏங்க நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னதுக்கு, ஆமாங்க அதுக்கு தான் ஜாதகம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு அஷ்டமத்தில் போய் புதன் உட்கார்ந்து திசை நடத்தும் பொழுது அவருக்கு பதவி உயர்வும் இல்லை வேலை மாற்றமோ கிடைப்பது கடினம். அப்போ இவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு பரிகார கோவில் செல்ல வேண்டும். இவருக்குரிய பரிகார கோவில் காளகஸ்தி. ஏன் காளகஸ்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம் தான் பதவி. அந்த பதவிக்கு 8ல் புதன் இருக்கார். 8 அப்படிங்கிறது 8 கால் பூச்சி, சிலந்தி, இதெல்லாம் குறிக்கும். இவர் அமர்ந்த சாரம் பூரட்டாதி. பூரட்டாதின்னு எல்லோரும் டக்குன்னு குபேரன்றுவீங்க. ஆனால் அந்த சாரநாதன் குருனா யானை. அப்போ யானையும் சிலந்தையும் முக்தி அடைந்த ஸ்தலம் காளகஸ்தி. இவர் காளகஸ்திக்கு போகணும். புதன்கிழமையில் போகலாம். ஆனால் வேலையில் இருக்கிறவங்களாம் புதன்கிழமையில் போக முடியாது. அதனால் இவர் ஞாயிற்றுக்கிழமையில் போகலாம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை போகலாம்? புதன் 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குது. சிம்மன் சூரியன் வீடு, அது ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இவர் ஞாயிற்றுக்கிழமையில் போகலாம். அந்த காளகஸ்தியில் ஒரு ஆறோட பேர் சொர்ணமுகி ஆறு. சொர்ணம்னா தங்கம், சொர்ணம்னா குரு. இவருக்கு நடக்கிறது குரு தசை. இதுவும் ஒரு காரணம். காளகஸ்தி ஏன் போகணுங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இவர் நேராக கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஆற்றுல இறங்கி குளிக்க முடியாது. சும்மா கை காலெலாம் நினச்சிக்கிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிக்கிட்டு அந்த கோவிலுக்கு போகணும். எத்தனை முறை போகணும்? 2 தடவை போகணும், இல்லைன்னா 4 தடவை போகணும். அதே மாதிரி இவர் அங்கே போய் எதுவும் பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம். ஏன் பரிகாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னீங்கன்னா, இவருக்கு கேது யோகி. அப்போ இவர் அங்கே போய் பரிகாரம் பண்ண வேண்டாம், அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும். அடுத்து இவர் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சாமி பார்க்கணும். இலவசமாக க்யூவில் நின்று சாமியை பார்க்கணும். அங்கே போய் 5 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு புஸ்குன்னு பார்த்துக்கிட்டு அடுத்த நிமிஷம் வரக்கூடாது. ஏன் இலவசமாக தரிசன க்யூவில் நிற்கணும்னா, ஒரு தடவை போய் நின்று வெளியில் வர்றதுக்கு எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அப்போ ஒரு தடவை பார்த்தா அரை மணி நேரம் ஆகிடும். ஒரு 4 தடவை பார்த்தா 2 மணி நேரம் ஆகிடும். அப்போ 2 மணி நேரம் இவர் அந்த கோயிலுக்குள்ளே இருந்தார்னா அந்த கோவிலினுடைய எனர்ஜி இவருக்கு நிறைய கிடைக்கும். அப்போ இவர் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பதவி உயர்வு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய தரும். இப்படி தாங்க ஒரு ஜாதகம் அப்படின்னு வந்தால் இப்படி தான் பலன் எடுக்கிறது. அதே மாதிரி இப்படி தான் பல பரிகாரமும் சொல்லணும். சும்மா நாச்சுக்கு சுக்கிர தசை இதுக்கு போ, புதன் தசை திருவெண்காடு போ அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு 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 சரியான முறை கிடையாது. சாரம் என்ன, அந்த கிரகம் என்ன, அதுக்கு எந்த கோவில் இருக்குது, அந்த கோவிலுடைய புராணம் என்ன, இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணி தான் ஒரு பரிகார கோவில் சஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணது தான் இவருக்கு இந்த காளகஸ்தி.
நல்லதுங்க. மீண்டும் பார்ப்போம். நன்றி.